நீங்கள் இந்த சீயக்காய் போட்டு குளிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும்ப்பா. ரொம்ப தேய்க்கவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நல்லா உங்களுக்கு எண்ணெய் பசையிலேருந்து அழுக்குலேருந்து நல்லா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். நிறைய பேர் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களால் இந்த சீயக்காய் பவுடரு செய்ய முடியல அப்படின்னாக்கா அம்மா வந்து இதை வந்து சேல் பண்ணுறேன். அம்மா வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன்ப்பா, உங்களுக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல். நம்ம மொழி அம்மா வந்து சீயக்காய் வாங்கியிருக்கேன். இப்போ சீயக்காய் வந்துப்பா அம்மா வந்து நல்லா காலையில் ஒரு 9 மணி போல் காய போட்டு, நல்லா வெயில் இருக்கணும், நல்லா 9 மணி போல் காலையில் காய போட்டு ஒரு 5 மணி போல் நம்ம எடுத்துடணும். நல்லா காஞ்சிடும் சீயக்காய். காஞ்சா இப்படி நம்மளுக்கு உடைக்கிற சவுண்டு நல்லா சட்டு சட்டுன்னு கேட்கும். இப்படி நல்லா காஞ்சிருச்சுன்னா நல்லா சட்டு சட்டுன்னு கேட்கும். அது மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா சீயக்காவுடைய பொடி கிடைக்கும். நல்லா அம்மா வந்து 3 கிலோ சீயக்காய் வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து பக்கெட்டில் கொட்டிக்கிடுவோம். வெந்தயம் எடுத்துருக்கோம்ப்பா. வெந்தயம் வந்து நம்ம வந்து ஒரு 3 கிலோவுக்கு 600 கிராம் போட்டுக்கிடுவோம். நம்ம உடம்புல உள்ள உஷ்ணத்தையும் ஹீட்டையும் குறைக்கக்கூடியது வெந்தயம். நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும்ப்பா. தலையில நல்லா குளிர்ச்சியாக இருந்தால் முடி நல்லா வளரும்ப்பா. வெந்தயத்தை நம்ம தலைக்கு போடும்போது பொடுகு டிராண்ட்ரப்பு தொல்லை இருக்காதுப்பா. முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும், முடி நல்லா வளரும்ப்பா. வெந்தயம் வந்து நம்ம 600 கிராம் எடுத்திருக்கோம். இதில் போட்டுக்கிடுவோம். அம்மா வந்து பாசிப்பயிறு எடுத்திருக்கேன்ப்பா. பாசிப்பயிறு வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நல்லா நம்மளுக்கு சீயக்காவோட நம்ம இதை வந்து சேர்க்கும் போது நம்ம தலையில் உள்ள அழுக்கு நல்லா போயிடும். நம்மளுக்கு வந்து டிராண்ட்ரப் வராது, பொடுகு இருக்காது. 3/4 கிலோவை சீயக்காவோட போட்டுக்கிடுவோம். பாசிப்பயிரை சேர்த்துக்கிடுவோம். இது வந்து பூந்தி கொட்டைப்பா. இது வந்து நம்மளுக்கு சீயக்காய்க்கு நல்லா ரொம்ப நல்லா ஷாம்பு மாதிரி நல்லா நுர வரும். நம்மளுக்கு தேய்க்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து சோப்காயின்னு சொல்லுவாங்க, பூந்தி கொட்டை. இது ஒரு அம்மா வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். பூந்தி கொட்டையை நம்ம ஒரு 1/2 கிலோ இதில் போட்டுக்கிடுவோம். இது வந்து நெல்லிக்காய்ப்பா. நெல்லிக்காய் இது எல்லாமே அம்மா வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். நாட்டு மருந்து கடையில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நெல்லிக்காய் நல்லா காய வச்சு இப்படி வச்சுருக்காங்க. நாட்டு மருந்து கடையில் கேட்டோம்னா நம்மளுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அத்தனை பொருளுமே கிடைக்குது நாட்டு மருந்து கடையில். இது வந்து அம்மா வந்து ஒரு 300 கிராம் எடுத்துருக்கேன்ப்பா. இப்போ நெல்லிக்காவை நம்ம ஒரு 300 கிராம் சேர்த்துக்கிடுவோம். நெல்லிக்காய் வந்துப்பா நம்ம நல்ல முடியை வந்து நல்லா வளர வைக்கக்கூடியது, நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். முடியோடைய வேர்க்காலுகளுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய். இதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இது வந்து ஆவாரம் பூப்பா. ஆவாரம் பூ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, நல்லா முடிக்கு. அது இதில் வந்து ஒரு கசப்புத்தன்மை உள்ளது. அதனால நம்மளுக்கு முடிக்கு நம்ம போடும்போது நம்மளுக்கு டிராண்ட்ரப்பு பொடுகு இதெல்லாம் நம்மளுக்கு தவிர்க்கக்கூடியது இந்த ஆவாரம் பூ. அதனால அம்மா வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன் ஆவாரம் பூ. இதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். ஆவாரம் பூ சேர்த்துக்கிடுவோம். இது வந்து செம்பருத்தி பூப்பா. இதுவும் நாட்டு மருந்து கடையில் தான் அம்மா வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா உங்களுக்கு செம்பருத்தி பூ இயற்கையாகவே நம்மளுக்கு நல்லா தெரியும். செம்பருத்தி பூ போட்டால் நல்லா முடி நல்லா வளரும், நல்லா ஷைனிங் கொடுக்கும். அதனால நம்ம இது ஒரு 100 கிராம் வாங்கியிருக்கேன் அம்மா. இதை இதில் சேர்த்துக்கிடுவோம். செம்பருத்தி பூ ஒரு 100 கிராம் சேர்த்துக்கிடுவோம். இது வந்து ரோஜா பூ உடைய இதழ்ப்பா. இதை வந்து இதுவும் அம்மா நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இது வந்து எதுக்கு போடுறோம்னா நல்ல ஒரு நம்ம தலைக்கு போடும்போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும், நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதனால தான் இது நம்ம போடுறோம். இதையும் சேர்த்துக்கிடுவோம். நம்ம 100 கிராம் எடுத்திருக்கேன்ப்பா. இப்போ இந்த ரோஜா பையும் நம்ம இதில் சேர்த்துக்கிடுவோம். வந்து வெட்டி வேறுப்பா. வெட்டி வேறுப்பா. இது வந்து நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ நம்மலாம் எங்கள் அம்மா நாங்களாம் என்ன செய்வோம்னா இந்த வெட்டி வேரை வந்து நம்ம பாட்டிலில் தேங்காய் எண்ணெயில் இதை வந்து ஊற போட்டு வச்சுருப்போம். அவ்வளோ ஒரு நல்லது. முடி நல்லா வாசனையாக இருக்குங்கப்பா. நல்ல ஒரு மனம் தரக்கூடியது இந்த வெட்டி வேர். அது அம்மா ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்மளுக்கு மிஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்ல வேரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி போட்டால் தான் மிஷினில் வந்து அரையாக நல்லா மாவாக நல்லா அரைப்படும். இப்போ நம்ம வெட்டி வேரையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா. நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம். மொத்தம் 9 பொருள் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு உங்களுக்கு அம்மா வந்து மிஷினில் கொடுத்து உங்களுக்கு பொடியாக்கி கொண்டு வந்து காமிக்கிறேன். அவ்வளோதான்ப்பா. நம்ம மிஷினில் கொடுத்து சீயக்காவை பவுடர் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
ஓப்பன் பண்ணோடனே ஒரு நல்ல ஒரு மனம். நம்ம நிறைய வெட்டி வேறு ரோஜாப்பூ இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, நல்ல ஒரு சீயக்காவுடைய நறுமணம். இப்போ நம்ம மிஷின்லேருந்து அரைச்ச உடனே நல்லா ஒரு அகலமான தட்டுலப்பா போட்டு நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டாதான் நம்மளுக்கு 6 மாசம் ஆனாலும் சீயக்காய் வந்து கெட்டு போகாது, சீயக்காய் பவுடர் கெட்டு போகாது. இப்போ பாக்ஸ் எடுத்துக்கோங்கப்பா. இந்த பாக்ஸ்ல வந்து நம்ம வந்து சீயக்காய் பவுடரை நம்ம போட்டுக்கிடுவோம். அப்படியே அம்மா போடும்போது நல்லா மூக்குல அப்படியே சர்றன் காரம் ஏறுது. இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுருவோம். ஸ்பூன் போட்டு இப்போ நம்ம மூடி போட்டு நம்ம இதை வந்து நம்ம பாத்ரூம்ல வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்றதுக்காண்டி நம்ம ஒரு பாக்ஸ்ல நம்ம எடுத்திருக்கோம் இந்த சீயக்காய் பவுடரை. இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு பாத்ரூம்ல வச்சுக்கோங்கப்பா. இது வந்து 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. ஆனா தண்ணி மட்டும் படக்கூடாது. தண்ணி படாம நம்ம தனியா எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு குழப்பிக்கிறணும். இதுல வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். அம்மா வந்து இதுல வந்து ஸ்பூன்ல 2 ஸ்பூன் சீயக்காய் பவுடர் போட்டுக்கிறோம்ப்பா. வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம்ப்பா சீயக்காய் பவுடரு. இப்போ ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கும், கொஞ்சம் நீளமா இருக்கும். அதனால அவங்களுக்கு 1 ஸ்பூன் அதிகமாக போட்டுக்கோங்க. இதை எடுத்து நம்ம பாத்ரூம்ல வச்சுக்கிடுவோம். அம்மா வந்து சீயக்காய் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சோறா வேக வச்சா இது வந்து வடிகஞ்சி. இந்த வடிகஞ்சி தான் இந்த வடிகஞ்சியை நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். நல்லா ஊற்றிட்டு நல்லா கையில் நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். இல்லாட்டா நீங்கள் ஸ்பூன் வச்சா ஸ்பூன் வச்சு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறணும். பாருங்க 2 ஸ்பூன் தான் நம்ம போட்டோம். எவ்வளோ ஒரு இது வந்திருக்கு, சீயக்காய் வந்திருக்கு பாருங்க. ஆனால் பெரும்பாலும் நம்ம வடிகஞ்சியில் நம்ம வந்து இந்த சீயக்காய் பவுடரை போட்டு நம்ம தலைக்கு தேய்ச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும்ப்பா. இப்பப்பா அம்மா வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு நல்லா மாவு இதாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்துப்பா இதை வந்து நம்ம இப்படி கரைச்சி ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இந்த சீயக்காவை நம்ம வந்து கரைச்சதை அப்படியே ஊற வச்சிடணும். இந்த சீயக்காய் ஊறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ தலையில வந்து நம்ம தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ நல்லா தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் பண்ணிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா தலையை நல்லா எண்ணெயில ஊற விட்டுருங்க. ஊறின பின்னாடி நீங்க இந்த சீயக்காய் போட்டு குளிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும்ப்பா. நம்ம தலையில் தேய்ச்சோம் இல்லையா, அந்த ஆயிலும் நமக்கு போயிடும். நல்லா தேய்க்கிறதுக்கும் நல்லா வலுவழுப்பு நல்லா. ஏன்னா நம்ம நிறையா வெந்தயம் சேர்த்துருக்கோம். வெந்தயம் சேர்த்துக்கனால நல்லா உங்களுக்கு வலுவழுப்பு கிடைக்கும். இப்போ அம்மா வந்துப்பா ஹேர் ஆயிலுக்குன்னு அம்மா வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்ப்பா. வேணும்னா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போப்பா இது வந்து அம்மா காய்ச்சின எண்ணெய். இப்போ இதை வந்து அம்மா வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா தலைக்கு தேய்க்கிறதுக்குன்னு. இப்போ அம்மா வந்து இதில் கையில் தேய்ச்சி காமிக்கிறேன். இப்படி நல்லா தலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா எண்ணெயை வச்சு ஊற விட்டுருங்க. அம்மா வந்து சீயக்காய் எடுக்கிறேன்ப்பா. நம்ம ஊற வச்சோம் நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். நல்லா சும்மா இவ்வளோ சீயக்காய் கூட தேவையில்லை. இதுப்பா லேடிஸ்க்குனாக்க 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பசங்களுக்குன்னா 1 ஸ்பூன் போதும். இப்போ நல்லா இதை அம்மா தேய்க்கிறேன். நல்லா நம்மளுக்கு தேய்க்கும் தான் நல்ல ஒரு வலுவழுப்பு கிடைக்குது. எந்த ஒரு சொரப்பும் இல்லாமல் நல்லா வலுவழுப்பு கிடைக்குது. அம்மா கையிலப்பா எந்த ஒரு எண்ணெய் பசையும் இல்லை. அம்மா வந்து உங்களுக்கு நல்லா எண்ணெய் போட்டு உங்களுக்கு இப்போ சீயக்காய் பவுடரை வச்சு உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிச்சேன். எந்த ஒரு உங்களுக்கு எண்ணெய் பசை இல்லை பார்த்தீங்களா. அது மாதிரி தான் நம்ம தலையில் நம்ம தேய்க்கும் போது இதே மாதிரி தான் நமக்கு இருக்கும். நெல்லிக்காய், செம்பருத்தி, வெந்தயம் இது வந்து நம்ம முடிக்கு வந்து நல்லா முடியினுடைய வேர்க்காலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. நல்லா உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா முடி கொட்டாமல் உங்களுக்கு வளரும்பா. நம்ம வந்து
ஆவாரம் பூ போட்டிருக்கோம்ப்பா. ஆவாரம் பூ வந்து உங்களுக்கு டிராண்ட்ரப்போ பொடுகோ நம்மளுக்கு வராம தடுக்கக்கூடியது. ரோஜா பூ போட்டிருக்கோம், வெட்டி வேர் போட்டிருக்கோம். அது வந்து நம்ம முடியை வந்து நல்லா நறுமணம் கொடுக்கும், நல்ல வாசமா இருக்கும். நம்ம தலை வந்து நல்ல ஒரு நறுமணமா இருக்கும், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இப்பப்பா நம்ம வந்து சீயக்காய் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சோறு வடிச்ச தண்ணியில நம்ம வந்து சீயக்காய் வச்சு தேய்ச்சோம்னா நல்லா உங்களுக்கு முடி நல்லா அடர்த்தியா வளரும், முடி கொட்டாது. இந்த இதுல தேய்ச்சோம்னா நல்லா விழுவிழுப்பும் நம்மளுக்கு தேய்க்கும் ஏதோ ஒரு நல்ல விழுவிழுப்பு கிடைக்கும். இல்ல உங்ககிட்ட சோறு வடிச்ச கஞ்சி இல்லைன்னா நீங்க நார்மலா நீங்க தண்ணி ஊத்தி நீங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு சீயக்காய் பவுடரை போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்ப இந்த சீயக்காய் பவுடரப்பா 3 வயசு பிள்ளையில இருந்து பெரியவங்க எவ்வளவு வயசானவங்களாலும் அது வரை நம்ம போடலாம். அப்ப பசங்களும் போடலாம், பொம்பளை பிள்ளைகளும் போடலாம், எல்லாருமே போடலாம்ப்பா. வயசானவங்க எல்லாருமே போடலாம். நம்ம அம்மா வந்து இதுல ஒரு பிட்டு கெமிக்கல் சேர்க்கல, எல்லாமே ஹெர்பல் தான். உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.